நாளை ஆகஸ்ட் 9ஆம் தேதி சென்னையில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம், அதேபோல விழுப்புரத்தில் நாளை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம், ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அறிவிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் நடத்துவது குறித்து இயக்கத் தோழர்கள் தொடர்ந்து தொலைபேசியில் பேசி வருகின்றனர். அதேபோல தருமபுரி மாவட்டம் அரூரில் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம், திருச்சிராப்பள்ளியிலே நாம் நடத்திய மதச்சார்பின்மை காப்போம் பெருந்திறன் பேரணியின் போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விளக்கி மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 நிகழ்வுகளையும் தள்ளி வைப்பதா நடத்துவதா என்ற ஒரு குழப்பமான நிலையில் தோழர்கள் என்னை தொடர்பு கொண்டபடி உள்ளனர். திங்கட்கிழமையிலிருந்து மீண்டும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் உள்ளது. திங்கட்கிழமை அனைத்து எதிர்க்கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி நடத்துவதாகவும் ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் அந்த பேரணி நடத்துவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 11ஆம் தேதி நாம் இதே ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி பிற மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாக அறிவித்திருக்கிறோம். இத்தகைய சூழலில் தோழர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், நாளை சென்னையில் நடைபெறுகிற, மதுரையில் நடைபெறவிருக்கிற இந்த 2 ஆர்ப்பாட்டங்களையும் திட்டமிட்டவாறு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.